ஒரு பைப்பிங் வைக்க போகிறோம். ஈஸியான மெத்தடில் அடித்து திருப்பி விட்டு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு மேலே வச்சு பதிக்கிட்டு எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் எப்போயுமே நம்ம தைக்கிறதோட ஆப்போசிட்டில் வைக்கணும், லெஃப்ட்டில் வைக்கணும் பிசுரோட. லெஃப்ட்டில் வச்சிங்கனாக்கா மறுபடியும் நம்ம இந்த பிசுரை இப்படி மடிக்கலாம். மடிச்சுட்டு ஃபினிஷிங்காக மேலே வச்சு வச்சாவும் நல்லா பார்க்கறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். கழுத்து ரவுண்டு கழுத்தில் அது டிசைன் கழுத்து. ஒரே மாதிரி நம்ம மடிக்கணும். அப்போ தான் பைப்பிங் ரெண்டாவது நமக்கு திருப்புறப்போ நம்ம அதிகமாக இல்லாமல் நம்ம திருப்புறப்போ பார்த்தா ஃபினிஷிங்காக வரும். இந்த பிசுரை நம்ம கரெக்டாக ஒரு சேம் அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கணும், பிசுறு வெளில வராமல். இப்போ நம்மளோட ரெண்டாவது தையல் போடுறப்ப மேல் டபுள் தையல் போடுறப்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரே அளவு நம்ம மடிக்கணும். மடிக்கிறப்போ எச்சிகம்மி மடிக்கினாக்கா ரெண்டாவது திருப்புறப்போ நல்லா இருக்காது. ஒரே மாதிரி இருக்கணும், அப்போ தான் ஃபினிஷிங்காக இருக்கும். அதே ஒத்த கூரை போட்டு மறுபடியும் மேலே வச்சு பைப்பிங் பதிக்கிறோம். இந்த மெத்தடில் போட்டால் தான் இந்த கழுத்து கரெக்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். அதே அமைப்பு கரெக்டாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்க்க நல்லா லுக்காகவும் இருக்கும் இந்த கழுத்து. வெட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் அடியிலேருந்து அதே மாதிரி ஜாயின் பண்ணணும். அப்போ தான் அந்த கழுத்து அந்த வி ஷேப் கொஞ்சம் நல்லா இருக்கும், லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒத்த கூரை போடுறப்போ கொஞ்சம் லேட்டாக ஆகும், ஆனால் பார்க்கறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். ஆனால் இது ஒத்த கூரை போட்டு தான் இது மாதிரி தைக்க முடியும் இந்த மெத்தட் மாடலில். ரெண்டாவதுனா நமக்கு ஒரு டபுள் டிச்சிங் ஒரு தையல் போட்டாக்கா பார்க்குறதுக்கு இன்னும் லுக்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு.